ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஒரு 4 கோழி வந்து நம்ம அவையம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோழியோட குஞ்சுகள் இருக்குது. ஏன்னா இந்த தடவை என்னாச்சு, நிறைய கோழிகள் வந்து உட்காந்தனால மாறி மாறி உட்காந்து முட்டைகள் நிறைய உடச்சிருச்சுங்க. அந்த தடவை நமக்கு சேதாரம் அதிகம் போன தடவை மாதிரியே. அதனால தான் நம்ம வந்து இன்குபேட்டர் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வாங்கிட்டுனா ஓரளவுக்கு பிரச்சனைகள் முடியும். இதோ பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து பொரிச்ச குஞ்சுகள் தான். அதிலே பாருங்கள், ஒரு குஞ்சு பொரிச்சு நல்ல ஆரோக்கியமான கோழி குஞ்சு தான். நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து சிறுவடை, பியூரான சிறுவடையாக இருக்குது ஒன்று மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கோழி சண்டை போட்டு சாகடிச்சு தான், எப்படி சாகடிச்சுன்னு தெரில, சாகடிச்சிருச்சிங்க. ஸோ அதனால தான் இப்போ எல்லாத்தையும் தூக்கி ப்ரூடிங்கில் போட போகிறேன். இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 10, 16 கோழி குஞ்சுகள் இருக்குதுங்க. இதில் மொத்தம் 16 கோழி குஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோழி வந்து குஞ்சுகள் பொரிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த கோழி பாருங்கள், இந்த கோழி குஞ்சுகள் பொரிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழியும் குஞ்சுகள் பொரிச்சிருச்சு. இது நம்ம இறக்கி விடணும். இதை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 16, 20, 24 குஞ்சு இருக்குது. மொத்தமாக சேர்த்து இந்த கோழி முழுசாக பொரிக்கணும். இதில் வந்து இப்போதைக்கு ஒரு 4 குஞ்சு இருக்குது. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 குஞ்சுகள் கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு 6 முட்டையை நம்ம இருக்குது. நம்ம மொத்தமாக வந்து 45 முட்டைகள் வச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 10, 15 முட்டைக்கிட்ட உடச்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு கோழியை வச்சு அதில் இருக்கிற முட்டைகளை சமப்படுத்தி வச்சுக்கிறேன். டோட்டலாக எத்தனை குஞ்சுகள் இருக்குது எத்தனைன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா இந்த 8 குஞ்சை மட்டும் நம்ம இப்போ இறக்கி விட்டுட்டோம். ஏன்னா இந்த கோழி வந்து ஒரு 3 நாளாக வந்து பொரிச்சிக்கிட்டு சாப்பிடாமல் இருக்குது. அதனால் வேண்டி இந்த கோழியை மட்டும் இப்போ இறக்கி விட்டுருக்கோம். மீதி எல்லாத்தையும் பிடிச்சது புடுங்கில் போட்டுடலாம். இதில் உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஹிண்ட்ஸ் ஒன்று சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி குஞ்சு பொரித்த உடனே நீங்கள் தூக்கி புடுங்கில் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கோழி அவையும் தெரியாது, கொஞ்சம் லேட்டாகும். அது திரும்ப வந்து அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்கும். அதனால் அதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மேய விட்டுட்டு, ஒரு 1 hour 2 hours மேய விட்டுட்டு கோழி வந்து சீச்சு மேய ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா அது திரும்ப தொடர்ச்சி மேய ஆரம்பித்து அவையும் சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. பிடிச்சி புடிங் கொண்டு போயிடலாம். இது வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இப்படி இவ்வளோ கோழிகள் வளர்க்கும் போது இதில் ப்ரூடிங் போட்டு தான் ஆகணும். இல்லைனா இந்த மாதிரி நம்ம இப்போ காமிச்சல ஒரு கொஞ்சம் சாகடிச்சிச்சு, அந்த மாதிரி சாகடிச்சிரும். அஞ்சு, 7, 10, 12, 14, 16. ஓகேங்களா? மொத்தி 14 உள்ள விட்டாச்சு. சரி, இப்போ நம்ம ப்ரூடிங் போட்டுடலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இந்த கோழி சேர்த்து விட்டுறலாம். ஏன் அப்படின்னா, இப்போ உடனே வந்து நம்ம ஓப்பனில் வெளிச்சத்தில் விட்டோம்னா கத்திகிட்டே இருக்கும், நமக்காக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம ஈசேவை மையம் வச்சுருக்கோம், நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த ஒரு கோழியை சேர்த்து விட்டுட்டு இதை அரவணைப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த கோழியை எடுத்துகிட்டு நைட்டில் கத்தி பக்கத்தில் அதுங்க சாதம் ஆகிடும். ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே விற்பனைக்கு தாங்க இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே தாய்க்குழுமை மூலமாக பொரிச்ச கோழி குஞ்சுகள் தான். எங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடலூர் மாவட்டம், குறிஞ்சிப்பாடி வட்டம், ராஜாகுப்பம் கிராமம். ஸோ உங்களுக்கு லொக்கேஷனாக வேணும்னா குறிஞ்சிப்பாடி தாலுக்கா ஆஃபீஸுக்கு பக்கத்து பில்டிங் தான் நம்மளுடைய ஃபார்மு. வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு 30+ கோழி குஞ்சுகள் நமக்கு வரும். எல்லாமே ஆரோக்கியமான கோழி குஞ்சுகள் தான். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம்.